பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 21வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வெளிச்சமானவர் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். யாத்திராகமம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமீன். தகப்பனே, பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றியப்பா. இந்த நாளைக்கான கிருபை செய்தீரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தெய்வ சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய மனுஷருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளின் கிரியைகள், இருளின் ஆதிக்கங்கள், இவை அனைத்தும் வெளியோடி தகப்பனே அப்பா உம்முடைய வெளிச்சம் ஆமீன் அது உதிக்கட்டும் என்றாச்சா. உம்முடைய விளக்கை நீர் ஏற்றுவீராக தகப்பனே. ஆவியானவர் இறங்குவீராக தகப்பனே. ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா. எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் என் ஆண்டவரே. ஆமீன். இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழிநடத்துவது போல எங்களுக்கும் ஆண்டவரே பகலிலே உம்முடைய மேகஸ்தம்பம், இரவிலே உம்முடைய அக்கினி ஸ்தம்பம் இருக்கத்தக்கதாக எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி அருளும் ஆண்டவரே. தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் உகந்த பிள்ளைகளாய் நடக்கும் பொழுது கர்த்தர் இந்த கிருபைகளை நிச்சயமாய் நீர் எங்களுக்கு அருள் செய்வீரப்பா. நீங்கள் நினைவினால எங்கள் வாயின் வார்த்தையினால செய்யினால தகப்பனே உமக்கு விரோதமாக நாங்கள் செய்யாதபடிக்கு உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்க எங்களுக்கு கிருபை தந்தரலும். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாப்பீராக. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க இயேசப்பா. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் என் தகப்பனே. ஆமீன். எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்தருளும். பாதுகாத்து கொண்டிருக்கிற மகா தயவுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லை எங்கும் உம்முடைய பலத்த கரம் இருப்பதாக அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி. உலக நாடுகளில் எல்லாம் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியத்தக்கதான மெய்ஞானம் உண்டாவதாகப்பா. நீர் வரப்போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய ரகசிய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் நடக்கும் அத்தனை அடையாளங்களையும் இதோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே உலக நடக்கையிலே நான் பார்த்து கொண்டிருக்கிற ராஜா தகப்பனே. அத்தனையும் அப்பா நீர் வரப்போகிறீர் என்பதை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்க நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். நாங்கள் இன்னும் எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றாஜா. தேவரீர் இறங்குவீராக. எங்கள் மீறுதலோ குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் வெளியேற பெற்ற பரிசு ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த ராஜா. ஆமீன். என் தகப்பனைகளை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா இறங்கிருளுவீராக. அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் பிரயாசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் இருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இங்க கூட இருங்க. பாதுகாப்பை அருள் செய்யுங்க. எத்தீங்கும் நெருங்காதபடி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நீங்க கொடுங்கப்பா. கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அர்ப்பணிக்கின்றோம் என்றாஜா. ஜீவனை அருள் செய்வீராக. பரிபூர்ண ஆயுசுனாலும் சித்தத்தின்படி அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கே நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். ஆமீன். ஆமீன்.